அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எக் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஒரு பவுல் வச்சு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி மேலே ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வெந்தாலே அந்த எக்கெல்லாம் நல்லா வெந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எக்குக்கு மேலே ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், ரெசிபிக்கு தேவையான உப்பு, சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன், சேம் மெஷர்மெண்ட்டில் அரிசி மாவும் 1/2 ஸ்பூன். இந்த பேட்டர் நல்லா திக்காகிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறோம். சிறிதளவு லெமன் ஜூஸும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கெட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் இதில் கலர் பொடி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கலர். அது நல்லா பிரைட் ரெட் கலர் கொடுக்கும். இப்போ அந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண எக்கு வேக வச்சதையும் இந்த பேட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எக்கு ரொம்ப எண்ணெயே குடிக்காது, ஆனால் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டு போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிருங்க. இப்போ கிறிஸ்பியான எக் 65 ரெடி ஆயிடுச்சு.